அண்மை செய்தி. சென்னை பாரிமுனையில் தூய்மை பணியாளர்கள் பேரணி எதிரொலியால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அப்னே. தூய்மை பணியாளர் பேரணி எதிரொலியாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் உயர்நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய கூர்லகம் எதிரே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மண்டலம் 5 மற்றும் 6 பகுதியில் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை குறிப்பாக நள்ளிரவில் போலீசார் வலுக்கட்டாயமா அவங்க அகற்றி இதை பார்க்க முடியுது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததையும் அது போன்ற நிலைமைக்கு ஈடுபட்டார்கள். அதே தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். குறிப்பாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்துக்கு முன்பாக கலைஞரிடம் மனு கொடுப்போம் என்ற வினோத முறையில் அவர்கள் போராட்டம் ஈடுபட்டது பார்க்க முடியுது. அப்பயும் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் பல்வேறு வடிவில் செய்து வருகிறார். மேலும் இந்த தூய்மை பணியாளர் கோரிக்கை மிக முக்கியமானது. அதாவது ஒப்பந்த பணியாளர் நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் இந்த தூய்மை பணியாளர் என்பது தனியார் மயம் முழுமையாக ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை மட்டும்தான் வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். என்றால் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறோம். பல்வேறு பாதிப்புகளும் உண்டாகிறது. பல்வேறு நோய்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இது போன்ற சூழ்நிலை அரசு பண்ணக்கூடிய மிக முக்கியமான கடமை எங்கள் பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும். இல்லாத பற்றி தனியார் ஒப்படைவதை தடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அது அரசு என்பது அதை கேட்க மறுக்கிறது உள்ளிட்டவை முன்வைத்துதான் இந்த போராட்டம் ஈடுபடுகிறார்கள். அது எதிரொலியாக இன்று காலை குருலகம் எதிரே பேரணியாக வர இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். ஏனால் இந்த பேரணி நடக்கக்கூடிய அருகில் உயர்நீதிமன்றம் இருக்கிறது. ஏற்கனவே போராட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் இது நீதிமன்றத்துக்கு உள்ளே சென்று விடுவார்களா ஒரு ஐயம் காரணமாக காவல்துறையுடன் 100க்கும் மேற்பட்டோர் அந்த 4 முனையிலும் குவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த பகுதியில் காவலை குவிந்தது பார்த்து சற்று பரவாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எப்போது வருவாங்க என்ற தெரியாத நிலையில் அந்த உயர்நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய 4 முனைகளிலும் குறிப்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பாரிஸ் காரணம் அதாவது குருலகம் எதிரே பரபரப்பாக இருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.